மலர்ந்திருக்கின்றார். ஆனால் புல்மனதை குழந்தை மனது போல். ஆமா, பஞ்சு மிட்டாய் ஒன்று வேண்டாம். குஞ்சு மிட்டாயா? பஞ்சு மிட்டாய் ஏங்க அவன் பிறகா பையன் அவனை போய் கேக்குறீங்க. மாசு பாக்குற பெண்கள் என்ன சாப்பிடுங்க சாப்பிடாவும் தெரியுமா? நான் புலி குடி பெத்தவன் இல்ல. நீ புல குடி பெத்தவன். புல குடிக்க கலக்கி என்னை மன்னித்து விடு. ஏனென்றால் திருமணம் முடிந்து 2 பெண் குழந்தை நீர்த்தவனி அதுல உனக்குத்தான் தெரியும். ஆமாங்க, நான் சாப்பிட சொன்னா அப்படியே வாங்கி கொடுப்பேன். மாசமாகற பெண்களா சர்வ ஜாக்கிரதையா இருக்கணும். வாய கட்டினா புள்ள வயித்து கட்டினா ஆம்பி ஆடுவாங்க. எப்படி மாசமாகற பெண்களா என்ன சாப்பிடணும் நான் சொல்றேன். உட்காரு உட்காரு சொல்லி உட்காரு. முட்டி போடு. நான் ஏன் கேக்குறேன்னா நான் ஏன் சொல்றேன்னா இல்லடா உட்காந்துடா. நீ முன்னே போய்டா. யாரா நீ சொன்னத அப்படியே நான் வாங்கி. எப்பவுமே பெண்கள் வந்து ரயிலாடா முன்னாடி போயிட்டா. நீ பின்னாடி போயிட்டா. அவன் சந்தோஷம் தான் என் சந்தோஷம். பெண்கள் வந்து காலையில உட்காரா உள்ள போய். ஐயோ நீ ஒரு இடத்துல உட்காருங்க. மாசமாகற பெண்களா சர்வ ஜாக்கிரதையா இருக்கணும். அம்மா காம்பட்டி கிராம பொதுமக்களே நாமினேஷன் தாக்கல் பண்ணிட்டு ஓட்டு கேட்கிறாருப்பா. ஓட்டார் சின்னத்தில் போடுங்கள். கணக்கு பிள்ளை நிறைவாத கர்ப்பிணி பெண்கள் என்னென்ன சாப்பிடணும் சொல்ல போறான். அதே போல நீங்களும் சாப்பிட்டு ஆரோக்கியமா குழந்தை பெற்றுங்க. நீ போய் வாடுறியா? நோட்டு எடுத்து எழுதி சொல்றேன்டா. ஐயா, மாசமாகற பெண்களே தெரியுமா சர்வ ஜாக்கிரதையா இருக்கணும். அதிகாலையில் இந்த படி நேரத்துல அதிகாலையில் எழுந்து 4 மணிக்கெல்லாம் 4 மணிக்கெல்லாம் பச்சை தண்ணி பல்லுல படக்கூடாது. ஐயோ சர்வ ஜாக்கிரதையா இருக்கணும். ஆமா, பச்சை தண்ணியில குளிச்சிட்டு இந்த பண்ணி ஆமாங்க காயாவும் இல்லாம பழமாவும் இல்லாம இந்த பெரிய பப்ளி காய் சாப்பிடணும். நிறைய மாத கர்ப்பிணி பெண்கள் காலையில பப்ளி பழம் வெறும் வயித்துல. ஆமா, மதியம் எல்லாம் சாப்பிடணும். மத்தியானத்துக்கு இந்த பலாப்பழத்தை வாங்க இருந்து குறுக்கு இருக்க அறிய கூடாது, முள்ளு செய்ய கூடாது. அப்படியே தூள் ஒரு முயங்கணும். டெய்லர் ஆட்டு கொடுத்து ஓவர்ல கடிச்சுக்கணும். பலாப்பழம் ஆமா, மதியம் மத்தியானத்துக்கு. ஆமா, பொழுதுக்கு என்ன சாப்பிடணும்? இதுக்கு மல்லாட்ட பருப்பி, தேங்காய் பிஸ்கட்டு, எள்ளு உருண்டை, கடலை உருண்டை, கிள்ளி வாயில போட்டு நல்லா இந்த நேரத்தில் உண்மைக்கு ஒரு வரவிட்டை மந்திரிக்குள் எட்டுப்பட்டவள் நாயகி செல்லின உரைத்தினை அந்த நேரத்தில் செல்லியவளை ஏற்றே மந்திரிக்குள் எட்டுப்பட்ட தாங்கள் ஏன் கண்முன்னே தோன்றி மனதில் நினைத்து நிறைவேற்றி கொடுக்க உரைத்து அந்த நேரத்தில் செல்லின உரைத்தால் தெரியுமா? உன் கண்மண்ணை காட்சி கொடுக்க வேண்டுமானால் எனக்கு நரம்பலை கொடுக்க வேண்டும். நரம்பலி தானே நீ கையெழுத்துமோ மாமா, நீ காலத்துமோ நீயும் எப்படி இருக்கு நரம்பலி? தாய்க்கு தலைமகளாக இருக்க வேண்டும், சுதந்திரிக்கிற பெண்ணாக இருக்க வேண்டும். அப்பேற்பட்ட பெண்ணை நரம்பலி கொடுத்தால் கண்முனை காட்சி கொடுக்கிற ஒருத்தருக்கிறார் சொல்லி கிராம கிராம அழுத்து போய் ஆச்சிட்டு போ. எந்த கிராமத்துல போய் தேட்டு வந்து வாங்கி சொல்றேன். என்னடா சொல்ற? ஆத்தா கேட்ட நரம்பலி நான் சாதாரணமாக தாய்க்கு தலைமகளா இருக்கணும், தலத்துக்கு சொந்த பெண்ணா இருக்கணும்னா எந்த கிராமத்துல போய் நான் தேர்த்தேன். என்னால முடியாது. உன்னை நான் மலவர நம்பிட்டேன். என்ன நம்பிட்டியா? ஆமா, கவலையப்படாதே. கூடி சீக்கிரம் நான் உன்னை எங்க போய் சேக்கணுமோ சேர்த்துறேன். எங்கடா உயிர்வாட எடுத்துக்க. ஆத்தா கேட்ட நரம்பலி தாய்க்கு தலைமகளா இருக்க வேண்டும், தலத்துக்கு சுதந்திரிக்கிற பெண்ணாக இருக்க வேண்டும். ரைட், ஓகே. இப்ப அம்மா இருக்காங்களே, அவங்க அப்பா அம்மாவுக்கு எத்தனாவது குழந்தை? கலச்ச பொண்ணு. அம்மாவுக்கு உங்களுக்கு திருமணம் முடிஞ்சது எத்தனாவது குழந்தை? கலச்சகர சுந்தரிங்க. அப்புறம் அங்க இங்க தேடுற வெட்டறவும் மாட்டாங்க. மத்த சொன்ன மயிறு பே போடுங்கடா. நானு ஏய் நான் தர மாட்டேன். மயிறு இல்ல ஜட போட்டுக்குதுடா இவன் முடிய. யாயா அடிக்குற? இந்த பொண்டாட்டி போனா 1000 பொண்டாட்டி கட்டலாங்க. இந்த குழந்தை போனா 1000 குழந்தை பெத்துக்கலாம். செல்லியம்மன் கண்ணு எதிர வருவாளா? காட்சி கொடுப்பாளா? அவள் அருள் நமக்கு கிடைக்குமா பாரியா? ஏய் கிழக்கி, நீ கூறுவது உண்மைதான். ஆமா, இந்த மனைவி பண்ணடா 1000 பேர் திருமணம் செய்வி. வசதி இருக்குது, விருப்பம் இருக்குது, ஆண்மை இருக்குது. செல்லியம்மன் வருவாளா? கண்ணல காட்சி கொடுப்பா. அழைச்சிக்கோ.
இருக்கிறாய் தாயும் தேதி துகப்பிரசவம் மனதில் நான் குழந்தை வளர்த்து சென்று அம்மனுக்கு புகழற்ற அம்மன் கோழி கிழக்காலே நம்ம வழி மேற்காலே அம்மன் கோழி கிழக்காலே நம்ம வழி மேற்காலே மழை தண்ணி நிரம்பி வரும் மழையே திறந்து விட்டா மழை தண்ணி நிரம்பி வரும் நானும் காத்திருக்கு மஞ்சத்தாரி வாத்திருக்கு அம்மன் கொடி கிழக்காலே நம்ம வழி மேற்காலே அங்காள அம்மனுக்கு ஆடுகிற பொங்கல் வைக்க அங்காள அம்மனுக்கு ஆடுகிற பொங்கல் வைக்க ஆயிரம் பாட்டுக்கு தாடி எடுத்து கொடுப்பாடு சிங்கார அம்மனுக்கு சித்திரையில் வர பிடிச்சா சிங்கார அம்மனுக்கு சித்திரையில் வர பிடிச்சா தங்கீரம் படிப்பதற்கு சாரீரம் அவள் கொடுப்பா அம்மன் கொடி கிழக்காலே நம்ம வழி மேற்காலே அம்மா தாயே நான் வணக்க மாரியம்மா எனக்கு பிறக்கக்கூடிய குழந்தை எந்த ஒரு குறையில்லாமல் பிறக்க வேண்டும் நீயே துணையாக இருக்க வேண்டும் அம்மா தாயே மஞ்ச போனவ கட்டி மங்காளம் அவையாரம் சிங்காரம் ஆனோட நடந்து அங்காளமா வராளா அங்காளமா வராளா
முத்து மாறி இங்கே எனக்கு முத்து மாறி உடுக்கை பொம்மை முரசலிக்க உரிமை மேலம் தானொலிக்க சித்தாங்க ஆடை கட்டி தாயே சீரி எழுந்திடம்மா மேல்மலையனூரில் கோவில் கொண்டையன் அங்காள ஈஸ்வரியே ஆட்டாளே அழைக்கின்றேன் ஆடி இங்கே வந்திடம்மா மலையனூர் அங்காளி எங்கள் மாக்காளி திருசூலி சொல்லவாடியம்மா விளங்காக்கும் தேவியம்மா மலையனூர் அங்காளி தாயே தாங்க ஆடை கட்டி சிங்கரத மாக்காளி திருசூலி மகிஷவர்த்தனி மகேஷபாலி சூலாகினி சுவர்கமோகினி நீலாதரி நித்ய கல்யாணி அம்மா 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 அன்பார்ந்த நாடகர்களே, எங்களது ஆரணி ரோஜா நாடக மன்றத்தில் அந்த தெய்வீக புரிந்த கிராமத்தில் தெய்வீக மேல்தனில் நடைபெற்றிருக்கும் நாடகம் முட்டத்தூர் செல்லியம்மன். இந்த அம்மனுடைய ஆலயம் எங்க இருக்கு? இந்த வரலாறு எங்க நடந்ததுன்னா, நமது விழுப்புரம் மாவட்டம் செஞ்சியிலிருந்து விழுப்புரம் போறவையில முட்டத்தூர் என்ற ஒரு கிராமம் இருக்கிறது. அந்த கிராமத்தில் எழுந்து அருள்பார்த்து கொண்டிருக்கும் ஸ்ரீ செல்லியம்மனுடைய வாழ்க்கை வரலாறு இது. ஏன்னா அந்த நடந்த காட்சிகளும் நீ நடக்க போற காட்சிகளும் நடந்ததுக்கான சான்றிதழ் அந்த கிராமத்தில் இருக்கு. ஏன்னா நிறைய கிராமத்துல கேட்டிருக்கிறாங்க நாட்டாமக்கார தலைவர்கள்லாம், ஏன்பா எங்களுடைய கிராமத்துல செல்லியம்மனுடைய ஆலயம் இருக்கு, நீங்க ஏன் குறிப்பிட்ட அந்த முட்டத்தூர் மட்டும் சொல்றீங்க அப்படின்னு. ஏன்னா அதுக்கான விளக்கம் நான் கேட்டீங்கன்னா, எத்தனையோ கிராமத்தில் அங்காளம்மனுடைய ஆலயங்கள் இருந்தாலும் மேல் மலையனூர் ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரன் தான் சொல்லுவோம். ஏன்னா அந்த அங்காளம்மன் அவதரித்த இடம் மேல் மலையனூர் தான். அதுபோல எத்தனையோ கிராமத்தில் செல்லியம்மனுடைய ஆலயங்கள் இருந்தாலும் அந்த செல்லியம்மன் அவதரித்த இடம் அந்த முட்டத்தூர் கிராமம். அப்படிப்பட்ட அந்த அம்மனுடைய வாழ்க்கை வரலாறு அதிகார நேரத்து. ஏன்னா இதுக்கு அடுத்து நடத்த போற காட்சியெல்லாம் உரிய பணவை செய்யக்கூடிய காட்சிகள். ஏன் இதை சொல்றேன்னா, ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி திண்டிவனம் பக்கத்தில் ஆலந்தூர் இந்த ஒரு கிராமத்தில் அந்த நாடகத்தை நடத்தணும். நடத்தும் பொழுது ஏன்னா கோயில் கும்பாபிஷேக நாடகம் கேட்டாங்க, தேதி கிடைக்கல. அப்புறம் 48வது நாள் மண்டலாபிஷேகத்துக்கு நாடகம் வச்சுட்டாங்க.
அந்த நிர்வாகி என்ன பண்ணாங்க, இந்த முட்டத்தூர் செல்லியம்மனுடைய கதை வைங்க, அந்த கதை தான் எங்களுக்கு வேணும் அப்படின்னாங்க. எங்கள் ஆசிரியர் அந்த கதை வச்சேன். இந்த காட்சிகள் செய்திருக்கும் பொழுது கீழே உட்காந்து பார்க்குற ஒரு அம்மா மேலே நேரில் வந்து என்னை துரத்தி ஒரு கட்டத்தை எடுத்து கீழே விழுந்துட்டேன். இந்த இடதுகை ரெண்டாக உடஞ்சிருச்சு. அப்புறம் மலையனூர் பக்கத்தில் சித்தியர் என்ற கிராமத்தில் சித்த வைத்தியம் மூலமாக ஒரு 4-5 கட்டு கட்டிட்டு ஒரு 5-6 மாதம் நாடத்துக்கே போல வீட்டிலே ஓய்வு எடுத்திருந்தேன். நமது கிராமத்திற்குரிய கிராம தேவதையோட துணை கொண்டும் அங்காளம்மனுடைய துணை கொண்டும் மாரியம்மனுடைய துணை கொண்டும் பெரியவராகி உங்களுடைய ஆசை கொண்டு இந்த காட்சி செய்திருக்கிறேன். தயவு செய்து அமைதியாக இருந்து கண்டளிக்குமாறு கேட்டுள்ளோம். வாய்ப்புக்கு நன்றி. நன்றி, வணக்கம். நீங்கள் உரைத்த பிரகாரம் நரம்பலை உரைத்தேன், கண்முன்னே காட்சி கொடுத்தீர்கள், மனமகிழ்ச்சி அடைந்தேன். இருந்த பொழுதிலும் ஏன் மனதில் ஒரு சந்தேகம் பிறந்திருக்கிறதா? சந்தேகம் பிறந்திருக்கிறது. மந்திர கோளின் மகிமை என்ன? இதனால் ஏன் மனதில் ஏற்பட்ட சந்தேகம்? அந்த மந்திர கோள் கட்டுப்பட்ட தலையானவள் போய்கிட்டு வருவேன், போய்கிட்ட போய்விடுவேன். தாய் உலகாரும் நாயகி 7 அவதாரத்தில் தலை சிறவலைக்கூடிய செல்லியாகப்பட்டவள் இந்த மந்திரைக்கோள் கட்டுப்பட்டு இருக்கிறீர்கள். வா என்றால் வருவீர்கள், போய் என்றால் போய்வீர்கள். அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்தது மந்திரக்கோள். மனமகிழ்ச்சி அடைந்தேன் தாயை, மனமகிழ்ச்சி அடைந்தேன். எனக்காக மாலையும் கேட்டுக்கொண்டிருக்கிறேன், சென்று வருகிறேன். அம்மா அம்மா, இந்த மந்திரக்கோளின் மகிமை என்னென்று உரைத்தீர்கள். அறிந்து கொண்டேன், புரிந்து கொண்டேன், தெரிந்து கொண்டேன். இருந்த பொழுதிலும் ஏன் மனதில் ஒரு ஆசை பிறந்திருக்கிறது தாயே, ஆசை பிறந்திருக்கிறது. தாயே, மலர்களை பறித்து ஆழமாக துரத்தி தங்கள் கழுத்து வந்து கொண்டிருக்கிறீர்களே, அந்த வாடாத மாலை, அந்த வாடாத மாலை இந்த அன்பு பாலனுக்காக, அன்பு பரிசாக தங்கள் வாரி வழங்க வேண்டும். மலர் மலை உடைக்க வேண்டும். நெருப்பில் கொடுத்தா இல்லவா? மலர் மலை தானே. உலக போற்றும் பத்தினி தங்களுடைய கருணன் என்னவென்று உரைப்பேன் தாயே, என்னவென்று உரைப்பேன். அடியே பக்தர் பாலகர் கேட்ட விரைக்காக இந்த வாடாத மாலை மாறி வழங்கிவிட்டீர்களே தாயே, தங்கள் கருணையே கருணை அம்மா, தங்கள் கருணையே கருணை. நீ ஒரே தவறான மலர் மாலை கொடுத்து விட்டு நான் சென்று வருகிறேன். அம்மா தாயே, கேட்ட விரைக்காக வாடாத மாலை வாரி வழங்கிவிட்டீர்கள். இருந்த பொழுதிலும் அம்மா ஏன் மனதிலே மற்றொரு ஆசை பிறந்திருக்கிறது. வேப்பை என்று சொல்லக்கூடிய வேப்பிலை அடையப்பட்டதை தங்கள் இனிப்பில் அலங்கரித்துக் கொண்டிருக்கிறதவா, அந்த வேம்பாடையை அன்பு பரிசாக தங்கள் வாரி வழங்க வேண்டும். கருணை நினைக்கும் பொழுது ஏன் உள்ளமெல்லாம் பூரிப்படைகிறதம்மா, பூரிப்படைகிறது. ஏன் உடலெல்லாம் மெய் சிலிக்கிறது தாயே, மெய் சிலிக்கிறது. அடியே பக்தர் பாலகர் கேட்ட முறைக்காக இந்த வேம்பாடையும் கொடுத்து விட்டீர்களே தாயே, தங்கள் கருணையே கருணை அம்மா, தங்கள் கருணையே. நீ ஒரே தவறான மலர் மாலை கொடுத்து விட்டேன், வேம்பாடை கொடுத்து விட்டேன், நான் சென்று வருகிறேன். உன் பிள்ளை, உன் பக்தர், உன் பாலகன், உன் அடியின் தாய். ஏதோ செல்லி அம்மா என்று அழைப்பதற்கு பதிலாக வாய் தவறி செல்லி என்று உரைத்து விட்டேன். என் மீது கோபம் கொள்ள வேண்டாம் தாயை, கோபம் கொள்ள வேண்டாம். அம்மா, நான் கேட்ட மிரட்டாக வாடாத மலை வாரி வழங்கினீர்கள், மனமகிழ்ச்சி அடைந்தேன். வேம்பலை விடுத்தீர்கள், பேரானந்தம் அடைந்தேன். இருந்த பொழுதிலும் எனக்கு மற்றொரு ஆசை பிறந்து விட்டது தாய். சக்தி என்று சொல்லக்கூடிய திரு குலத்தை கரத்தில் விடுத்து உலக மக்களுக்கெல்லாம் காட்சி கொடுக்க வேண்டிய செல்லி தாயே, தங்கள் கரத்திருக்கக்கூடிய அந்த சக்தி சுலத்தை அன்பு பரிசாக தங்கள் வாரி வழங்க வேண்டும்.
சக்தி தோலுக்கு என்ன எடுக்கிறது எடுக்க சக்தி தோலுக்கு கொடுக்க முடியாது. ஏயம்மா எத்தனையோ நாட்கள் நீங்களே கையில பிடிச்சிட்டு காட்சி கொடுத்து இருப்பீங்க சொல்லுங்க. சிறிது காலம் உன் பக்தன் நான் வச்சுக்கிற குடியம்மா கொடுக்க முடியாது. கொடுக்க முடியாது. குடிக்க முடியாதோ வார்த்தை கேட்பிருக்கா உனக்கு நரபலி வளர்ச்சி மந்திரக்குள் எங்கள் இருக்கிறது அதற்கு கட்டுப்பட்டவள் நீ முடிதல் வார்த்தை இந்த சந்திரசேகர் நாயனர் ஆக்ராதிலே அலைகடலில் துன்பை ஆனதே அலைகடலில் துன்பை ஆனதே ஆனந்த வாழ்வு பறிப்போனதே அதனால் எனக்கு அளித்த சாபமா உலகிடலில் உரிமை ஆனதே ஆனந்த வாழ்வு பறி போனதே எம்மனா ஏந்திரா 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 ஏய் என் மாத்த பாத்தியா போறசா டிராபிக் கிளியர் பண்ணு போட் போட் ஏன் நிக்கிறாங்க அவங்களா உட்கார சொல்லு யூடியூப் காரியா தண்ணி குடிக்கிறாரு
இந்த தம்பியா கேப் போட்டு நிக்கிறாங்க. பயவிட உட்காரு. உட்காரு பட்லே. அப்படி உட்காரா ஏந்தா? டேய் எந்திரா டேய் தம்பி டேய். டேய் எந்திரா. எந்திரா. பூவரசா. ரெண்டு துரோகி. ஐஸ்கிரீம் சாப்பிடுறோம். எனக்கு ஒரு ஐஸ் வாங்கிட்டு போய்யா. தள்ளி உட்காரு சொல்லு. கொஞ்ச நேரம் தள்ளி உட்காரு. உட்காரு. பிரியா என்னத்துக்கு எழுந்திருக்கிறாரு? வர்றாரா? பயவிடு போட்டோம். டேய் உட்காரு. நல்லா ஐஸ் இருக்குடா. நீ நக்கி சாப்பிடு. ஐயா யார் அது? நான் சார் மாரியாத்தா இந்தியன் பேங்க் மேனேஜர் பேசுறேன். மாரியாத்தா எப்படா இந்தியன் பேங்க் ஓபன் பண்ணா? அவ ஓபன் பண்ணி கொடுத்துட்டு போய் கோயில்ல உட்காந்துனா சார். அப்படியா? ஆமா சார். ஆ. சார் ஓ. லோன் கேட்டிருந்தீங்களே. யார் நீங்க? பேங்க் மேனேஜர். பேங்க் மேனேஜரா? ஆமா. தொண்டை கட்டி இருக்கா? ஏங்க 2 வாரமா விட்டாங்க இந்த தொண்டை கட்டினா பேஜி ஆகுதா? பேஜி ஆனா தொண்டை கட்டுதா? ஆமா. அதே ப்ராப்ளம் எனக்கு இருக்கு. ஒண்ணும் பண்ண முடியாது. அப்படியா? ஆமா. சார் லோன் கேட்டிருந்தீங்களே. சான்சன் ஆயிடுச்சா? சாங்க்ஷன் ஆயிடுச்சு. அப்படியா? ஆமா. செக்கா கேஷா? கேஷா தரேன். கேஷா? எல்லாம் 2000 நோட்டு தரேன். என்ன பார்த்தா என்ன புண்ணாக துண்ண மாதிரி தெரியுதா? செல்லாத நோட்டு பாரு. எவ்வளவு தெளிவாக்குறாரு எங்க அண்ணன். ஏய் இல்ல 1000 நோட்டு தரேன். வேணா வேணா 500 நோட்டு தரீங்களா? 500. ஆமா. அத கொஞ்சம் வெச்சிட்டு வாங்க ஐயா. மைக் வச்சிட்டு வருவா? ஆமா. மைக் இருந்தா தர மாட்டீங்களா? மைக் இருந்தா கூட கூடாதுன்னு சொல்லிட்டாங்க மேல. பாதி என்கிட்ட பாதி ஆபரேட்டர் கொடுத்துறீங்களா? கொடுத்துறேன். ஏய் குளிருக்கு நல்லா இருக்கு மேடா. வானவே வானான்றாப்பா ஆரம்பத்துல இருந்து. ஐயா வெச்சிட்டு வாங்க. எவ்வளவு கஷ்டப்பட்டு ஃபார்ம்லாம் எழுதி கொடுத்தீங்க. ஆமா. உங்களுக்கு சாங்க்ஷன் ஆயிடுச்சு. ஆயிச்சா? ஆமா. கொடுங்க ஐயா. ஏன்டா டே கால்ல செத்துருடா நீ. யார நோட்டு சிம்மாசனத்துல யாரா உட்கார்றது? ஐயோ உட்கார விட ஏய்! மாட்டேன். உலகாலம் நாயகி செல்லி பத்தாங்க நிக்கிறா. எங்க நிக்கிறா? தெரு கோடி நிக்கிறா. தெரு கோடி நிக்கிறா. உலகாலம் நாய்க்கு செல்லி நிற்பதோ தெருக்கோடி. தெரு கோடி. அவனை நீ கால்ல போடுறா ஊர் கோடி. ஏய் ஊர் கோடி நான் சுடுகாடு கடை போ. ஏய் சுடுகாடு ஞாபகம் சொல்றான். நுழைவு வாசல். ஆஹா ஒரு ஆலயத்து நுழைவாய். அடுத்த சிலைக்குதே அந்த சிலையை எடுத்துட்டு ஊஞ்சலே வைக்க போறோம். டேய் 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 டேய். ஓய் உலகத்திற்கே நீ கடவுள் யாரு? நீதான். சந்திரசேகர் நயனார். ஆமா. ஆமா என்ன சாமி அது? என்னமா சாமி அது? நோட்டீஸ் பாயிண்ட். நீ பத்தாவது பாஸ்ரா போடா. அவ்வளவுதான். எக்ஸாம் எழுத வேணாம். அது அம்மன் சாமி தெரியுது. அதான் என்ன சாமி? அது பேர் தெரியல. நீ 12வது பாஸ்ரா. கேட்கணும். சாப்பாடு எங்கன்னு கேக்குறீல்ல? என்ன திருவிழா என்ன சாமின்னு கேட்கணுமா இல்லையா? அங்கலம்மா. அங்கலம்மா. அப்படி வச்சுக்கோ. அப்படி வச்சுக்கலடா. அதேதான். அங்கலம்மா தான். ஏன்னு வச்சுக்க. ஓ. அங்கலம்மா சூழ வச்சுருப்பா கையில. மத்தவங்கள மோளம் வச்சிருப்பாங்களா? என்னயா நீ சொல்றேன். டேய் அந்த அங்கலம்மா கடா பாரு அங்கலம்மா. ஆமா. அந்த அங்கலம்மா தூக்கி எங்கடா ஏரிக்கா கடா. ஏண்டா பாவி? ஏரிக்கா கடாசி. ஐயோ. ஏதிடா பாவங்கள கோலகாலமா பாடுற ஊரே ஜெகஜோதே தேவலோகம் போல சமா சீரியல் செட்டு ரேடியோ செட்டு பேண்ட் செட்டு அது இது நச்சு ஆண்டா வீண் செலவு எவ்வளோ அலங்காரம் பா. கார் வாடகை வேன் வாடகை அது பூ செலவு மேல செலவு ரேடியோ செட் செலவு எதுக்கு வீண் செலவு பண்றாங்க தெரியல மக்கள் கூட்டங்கள். அவங்க திருவிழா பண்ணலாம் நமக்கு ஏது நாடகம் வைப்பாங்க அப்படின்றியா? நம்ம சோத்துல மண்ண போடுறான் அவன். டேய் இருந்தாலும் அந்த அம்மா தூக்கி வெளிக்கிறா. வராசி. என்ன தூக்கி உட்கார வை. அப்படியே பெய்வேன். சாமி ஒரு அரை வாட்டர் பேய். மழைடா மழை. அதுதான் பேய். நான் நினைச்சா அப்படியே மழை இருப்ப மழையே. டேய் அது மட்டும் கிடையாது. வருங்காலத்துல என்ன சாதனை பண்ண போறோம் தெரியுமா? ஏனென்றால் உலகத்திற்கே கடவுள் நான் அல்லவா? ஆமா. கார்த்திகை மார்கழி தை மாசி பங்குனி 5 மாதங்கள் காலையில் பனி பெய்யுமாறு உத்தரவிட போகிறேன். பனி பெய்யற மாதிரி. ஆமா. அதுக்கடுத்து சித்திரை வைகாசில இருந்து கத்திரி வெயில் காயண்டா வருங்காலத்துல. சாமி எவ்வளோ பீலா மாஸ்டர் எல்லாம் பார்த்தேன். ஆனா உன்ன மாதிரி ஒரு டுபாகரன் ஆயிட்டு வரணும் பாக்கலடா. ஏண்டா அந்தந்த மாசத்துல அதாவது பேயதான் செய்யும் காயதான் செய்யும். விருதா கண்டுபிடிச்சு மேல் சொல்லிக்கிறேன் அப்பா. டேய் அப்படி என்றால் ஏதோ சதி வேலைகள் செய்து விட்டார்கள் சூழ்ச்சிக்காரர். ஆமா. டேய் புலகாலம்லாகி சிலை நிக்கிற பத்தியா தெருக்குள் நிக்கிற தெருக்கோடியில இந்த சந்திரசேகர் வார்த்தை கேட்டு அங்கிருந்து ஓடியாடியா? ஓடியாரா? ஓடியாரா?